ஹலோ ஸ்பாக்கர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம். உங்க சரௌண்டிங்ஸ்ல உங்களை நீங்க அட்ராக்டிவா காட்டுறதுக்கு நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸஸ், அக்சசரிஸ் வாங்கியிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் உங்களை அட்ராக்டிவா காட்டுதானா? கண்டிப்பா இல்ல. இந்த ட்ரெஸ்ஸஸ், அக்சசரிஸ் உங்களை 100% ஃபுல்லா அட்ராக்டிவா காட்டாது. இந்த வீடியோல நான் அதிக மணி ஸ்பெண்ட் பண்ணி உங்களை ட்ரெஸ்ஸஸ் அல்லது அக்சசரிஸ் வாங்க சொல்ல போறது இல்ல. இந்த வீடியோ மூலமா உங்களை நீங்களே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல மாத்துறது மூலமா அட்ராக்டிவா காட்டுறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோல இருக்கு. நான் சொல்ல போற இந்த 4 ஈஸி டிப்ஸ் உங்களுடைய காலேஜ் அல்லது ஒர்க்கிங் பிளேஸ்ல உங்களை 100% அட்ராக்டிவான பர்சனா காட்டுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ அஸ் அ ஃப்ரெண்டா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி வாட்டர். நம்பர் 1, பெட்டர் ஐ கான்டாக்ட். எப்பவுமே மத்தவங்க நம்மள்ட்ட பேசும்போதும் மத்தவங்கள்ட்ட நம்ம பேசும்போதும் ஐ கான்டாக்ட் ரொம்பவே முக்கியம். ஐ கான்டாக்டோட நம்ம இருக்கணும். வேற எங்கேயும் பார்க்க கூடாது. அவங்க ஐஸ் தவிர மற்ற சரௌண்டிங்ஸ் அல்லது வேற இடத்துல பார்க்கும்போது உங்க கான்பிடன்ஸ் லெவல பத்தி அவங்க கம்மியா எடை போடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்க அவங்க ஐஸ் இல்லாம மற்ற இடத்துல பார்க்கும்போது அவங்க உங்களை நெகட்டிவா போர்ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. சோ நெக்ஸ்ட் டைம் மற்றவங்கள்ட்ட நீங்க பேசும்போது உங்க ஐ கான்டாக்ட் பெட்டர் லெவல்ல இருந்துச்சுன்னா நீங்க ஒரு அட்ராக்டிவான பர்சனா தெரிவிங்க. நம்பர் 2, மேக் ஹர் லாஃப். உங்களால உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது ஃப்ரெண்ட்ஸை யாரையாச்சும் சிரிக்க வைக்க முடியுதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு அட்ராக்டிவான பர்சனா தான் இருப்பீங்க. மற்றவங்களை நிறைய விஷயங்கள் மூலமா அட்ராக்ட் பண்ண முடியும். அதுல இந்த விஷயம் ரொம்பவே எஃபெக்டிவான ஒண்ணு. மற்றவங்கள்ட்ட நீங்க பேசும்போது எப்பவுமே சோகமாகவும் கோபமாகவும் இல்லாம ஒரு நகைச்சுவை உணர்வோட பேசணும். அப்படி பேசும்போது நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கும். நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது பார்ட்னரை ஹாப்பியா சிரிக்க வச்சிட்டீங்கன்னா அவங்க அட்ராக்ட் ஆகிற பர்சனா நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. சோ நீங்க உங்க ஆப்போசிட் பர்சன்ட்ட பேசும்போது இடையில சில ஜோக்ஸ் அல்லது நகைச்சுவையோட பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. நம்பர் 3, கான்வர்சேஷன். நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன்ட்ட எப்படி பேசுறோங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அது உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், யாரா வேணா இருக்கலாம். அவங்கள்ட்ட நீங்க பேசுறது மூலமா உங்களை அட்ராக்டிவா காட்ட முடியும். இந்த விஷயம் உங்களை அட்ராக்டிவா காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதுக்காக எப்பவுமே தொண பேசுறதை விட்டுடுங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் பேசுறாங்கன்னா அதை லிசன் பண்ணணும். நீங்க பேசுறதுங்கிறது கம்மியா தான் இருக்கணும். உங்களுக்கு தேவை இருக்கும் போதுதான் அவங்கள்ட்ட நீங்க பேசணும். நீங்க அதிகமா பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உங்களுடைய பேச்சு வெறுப்பை தான் ஏற்படுத்தும். நீங்க கம்மியா பேசும்போதும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது அதிகமா லிசன் பண்ணும் போதும் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு உங்க மேல ஒரு அட்ராக்டிவ்னஸ் கிரியேட் ஆகும். அவங்கள்ட்ட பேசும்போது குட், நைஸ், சூப்பர் அப்படிங்கிற வேர்ட்ஸ் மூலியமா அப்ரிஷியேட் பண்ணும்போது தானாகவே உங்க மேல ஒரு அட்ராக்டிவ்னஸ் கிரியேட் ஆகும். எப்பவுமே அவங்க கண்ணை பார்த்து பேசும்போது இடையில ஒரு சின்ன ஸ்மைல் பண்றது மூலியமா அவங்கள ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். அடுத்த வாட்டி நீங்க ஒரு கான்வர்சேஷன் நடத்தும் போது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு நீங்க ஒரு அட்ராக்டிவ் பர்சனா தெரிவிங்க. நம்பர் 4, குட் ஹேர்லைன். ஒரு பர்சன் மத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்க முதல்ல நோட் பண்ற ஒரு விஷயம் அவங்களோட ஃபேஸ தான். சோ நீங்க உங்க ஃபேஸ கிளீனா வச்சுக்கணும். டெய்லி 2 times ஃபேஸ் வாஷ் அல்லது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல உங்க ஃபேஸ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃபேஸ்லயே உங்களை அதிகமா அட்ராக்டிவா காட்டுறது உங்க பியர்ட் அண்ட் ஹேர் ஸ்டைல் தான். அதனால வீக்லி ஒன்ஸ் உங்க பியர்ட ட்ரிம்மர்ல ஷேப் பண்ணும்போது உங்க ஃபேஸ் ஒரு அழகான ஷேப்ல தெரியும். அப்புறம் ஹேர் ஸ்டைல். நீங்க மந்த்லி ஒன்ஸ் உங்க ஹேர் கட்டை கரெக்டா ரொட்டீனா கட் பண்ணிட்டு வரணும். நீங்க ஹேர் கட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை மைண்ட்ல ஏத்திக்கோங்க. உங்க ஹேர் ஸ்டைல் உங்க ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். உங்க ஹேர் ஸ்டைல் உங்க ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க ஃபேஸ் ஒரு அட்ராக்டிவான ஃபேஸா தெரியும். ஓகே ஸ்பாக்கர்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களை அட்ராக்டிவா காட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் சந்திப்போம்.